எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்ன, நம்ம வந்து எப்படி நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆகலாம், இதை நம்ம பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் இது எப்படி ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கர்ப்பப்பை ரொம்ப திக்கா ஆயிடுவாங்க கைஸ். வெபாய் உங்களுக்கு பீரியட் வந்து இறங்குறப்ப அந்த செல் எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், அதாவது உங்களோட கர்ப்பப்பையோட வால். ஓகே, இதான் உங்க கர்ப்பப்பைனா இங்க வந்து வால் இருப்பாங்க, அந்த வால் தான் வந்து திக்காகி பீரியட் டைம்ல இறங்குவாங்க. ஓகே, அதுதான் பீரியட். ஓகே, ஸோ இதே வந்து உங்களுக்கு அந்த செல் வந்து அந்த பீரியட் இறங்குற செல் வந்து எண்டோமெட்ரியம் செல் சொல்லுவோம். இந்த செல் வந்து உங்க கர்ப்பப்பைக்குள்ள இருக்கோ இல்ல கர்ப்பப்பைக்கு பின்னால இருக்கோ, டியூப் கிட்ட இருக்கும், இல்ல ஓவாரி கிட்ட கூட இருக்கும் கைஸ். அதுதான் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவாங்க. கர்ப்பப்பைக்குள்ள இருந்தா எண்டோமெட்ரியோசிஸ். இதே வந்து ஓவாரி கிட்ட போயிடுச்சுன்னா அது எண்டோமெட்ரியோமா, சாக்லேட் சீஸ் இப்படி சொல்லுவாங்க கைஸ். ஸோ நம்ம எண்டோமெட்ரோசிஸ் பற்றி பேசுவோம். ஸோ இந்த எண்டோமெட்ரோசிஸ் என்ன ஆகும்னா, கர்ப்பப்பை திக்காகும். அதே டைமில் உங்களுக்கு பீரியட் வெரி பேட் பெயின் இருக்கும். உங்களுக்கு பீரியட் நார்மலாக வருவாங்க, பட் பீரியட் டைமில் ரொம்ப பேட் பெயின் இருக்கும். ஏன்னா இந்த பீரியட் இறங்குற செல் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருக்காங்க, வால்குள்ளே இருக்காங்க கைஸ், இல்லை வால்க்கு பின்னால் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, வெளியே ஆகிறதுக்கு வே இல்லாதனால அந்த பெயின் உங்களுக்கு ரொம்ப பேடாக கொடுக்கும். அதுதான் வந்து எண்டோமெட்ரோசிஸ். இதே வந்து கர்ப்பப்பை ரொம்ப திக்காக இருப்பாங்க கைஸ். உங்களுக்கு இஷ்யூ வருது பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா கர்ப்பப்பை ரொம்ப திக்காயிருவாங்க. கர்ப்பப்பை ரொம்ப திக்கா இருக்கப்ப உங்க டியூப்போட நுழைவாய் வந்து க்ளோஸ்டா இருக்கும். டியூப்போட நுழைவாய் மூடுனால தான் கைஸ் ஸ்பெர்ம் போக முடியாத சிச்சுவேஷன்ல பிரெக்னன்சி ஹார்டா ஆயிரும் கைஸ். ஓகே, தட்ஸ் தி திங். அனதர் திங் பாத்தீங்கன்னா, டியூப் நல்லா தான் இருப்பாங்க, பட் கர்ப்பப்பை திக்கா இருக்கிறனால இம்ப்ளான்டேஷன் நடக்காம போயிடும். உங்களோட ஃபெர்டிலைசேஷன் நடந்திருக்கும், பட் பேபி வந்து ஒட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப திக்கா இருந்தாங்கன்னா அந்த கிரீப் இருக்காது பேபிக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பீரியட் இறங்க சான்ஸ் ஆயிரும். பிரெக்னன்சி கொஞ்சம் ஹார்டாகவும், டிபெண்ட் ஆன் த ஸ்டேஜ். ஓகே, இப்போ உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆப்ரேஷன் போய் ஆகணும். பிகாஸ் இட்ஸ் வெரி பிக் கைஸ். ஸோ ஆப்ரேட் பண்ண அப்புறம் ஒரு 3 months அந்த மாதிரி டாக்டர் உங்களுக்கு விசேன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, வேப்பா உங்களுக்கு பீரியட் வராம இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணலாம், நேச்சுரல்லாம் கூட பண்ணலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இங்க நேச்சுரலா கைட் பண்றோம்னா நம்ம டெப்ரி ப்ரோ கொடுப்போம். ஆனா ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கண்டிப்பா நீங்க ஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஸ்டேஜ் 1 2 ஸ்டேஜ் 4 நம்ம டைரக்டாவே பிரெக்னன்சிக்கு போயிடலாம். நம்ம டெப்ரி ப்ரோ கொடுப்போம், வித் அவர் கைட் நம்ம உங்களை கைட் பண்ணுவோம் கைஸ். ஸோ என்ன ஆகும்னா, இந்த செல் வந்து ஷ்ரிஞ்ச் ஆகும். உங்களோட எஸ்ட்ரோஜன் ப்ரொகெஸ்ட்ரான் நல்லா லெவல் அப் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களோட செல் வந்து ஷ்ரிஞ்ச் ஆகி டு பி நார்மல் யூத்தரஸ் சைஸ், முட்டை வளர்ச்சிக்கு கர்ப்பப்பை நல்ல ஒரு மைக்ரோபேம், ஹெல்த்தி மைக்ரோபேம்ல இருக்கும், அண்ட் கோ ஃபார் பிரெக்னன்சி கைஸ். ஸோ தட் இஸ் ஹவ் எண்டோமெட்ரோசிஸ் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா இப்படி தாங்க கைஸ் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ யூத்தரஸோட பல்கினஸ் நம்ம குறைக்கணும், அந்த செல்லை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும். நேச்சுரலா நீங்க பிரெக்னன்ட் ஆகலாம் கைஸ். வி ஹேவ் a lot of cases. கண்டிப்பா உங்களால முடியும். ஹாப்பி பிரெக்னன்சி.